வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். பல்லவரம் எம்எல்ஏ மருமகள், மகன் இவங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய வந்த பெண்மணியை சித்திரவதை செய்த சம்பவம் இப்போ மீடியாக்களில் ரொம்ப பூதாகரமாக போய் அவங்க 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டு போலீஸார் இப்போ தீவிர தேடுதல் வேட்டையில் இருக்காங்க. அவங்க தலைமறைவாக இருக்காங்க. அவங்கள தேடிட்டு இருக்காங்க. பொதுவாக பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க செய்கிற தவறுக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறது ஒரு ரகம். இப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி அவங்களாம் அவங்க மூலமாக நடந்த தவறுக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிறாங்க. ஆனால் எம்எல்ஏ, எம்பி அவங்கள சுற்றி உள்ள உறவினர்கள் அவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம எல்லாருமேக்குமே அந்த அதிகார போதை வந்து நம்ம என்ன செஞ்சாலும் தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் செய்த இந்த சம்பவம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அந்த எம்எல்ஏவோட பேரும் கெட்டு போகுது. அவரோட எதிர்கால அரசியலுக்கு இது வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி இந்த சம்பவம் போய் முடிஞ்சிருக்கு. திருவான்மியூர் போலீஸார் ஆண்டோ மதிவாணன், அவங்க மனைவி மர்லினா, எம்எல்ஏவோட மருமகள், அவங்க 2 பேர் மீது இப்போ வந்துட்டு 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக வந்துட்டு சாதிய தாக்குதல், நிர்வாண கொடுமை, கொலை மிரட்டல், அப்புறம் வந்துட்டு தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டம், ஆபாசமாக பேசுதல், இந்த மாதிரி 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம வழக்கமாக சினிமாவில் பார்த்துட்டே ஒரு அரசியல்வாதி பையன்னா கெத்தாக இருப்பான், அவன் நினச்சதை செய்வான், பொண்ணை கற்பழிப்பான், இப்படியே பார்த்து பார்த்து பழக்கப்பட்டு அதுக்கு மீறிய சம்பவமாக நிஜ வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நடக்குது. அப்படி தான் இந்த சம்பவம் இப்போ போயிட்டுருக்கு. தான் வீட்டுக்கு வேலை செய்ய ஒரு பெண்ணு வேணுன்ட்டு ஒரு ஏஜென்ட் மூலமாக கேட்டிருக்காங்க. அப்போ வந்துட்டு +2 முடிச்சுட்டு மேலே படிக்கணும், அதுக்கு பணம் வேணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணை வந்துட்டு வீட்டு வேலை செய்ய கூப்பிட்ருக்காங்க. சித்ராங்கிற ஒரு ஏஜென்ட் மூலம் இந்த எம்எல்ஏ மருமக வீட்டுக்கு வேலை செய்ய வந்திருக்கு. மாத சம்பளம் 16,000ன்னு சொல்லி பேசி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பெண்ணும் வந்துட்டு 2 நாள் வேலை செஞ்சு பார்த்துருக்கு. அப்பயே பிடிக்கலன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்டு போக சொல்லியிருக்கு. அப்போ இந்த மர்லிலா, எம்எல்ஏவோட பேர் மர்லினா, அப்போவே அந்த 2 நாள் வேலை செஞ்சதுக்கே அந்த பொண்ணை போட்டு மிரட்டியிருக்கு. நான் யார் தெரியுமா? எம்எல்ஏவோட மருமக. நான் நினச்சா ஒரே ஃபோன் காலில் உங்கள் அம்மாவை தூக்கி காவல் நிலையத்தில் வைத்து அசிங்கப்படுத்த முடியும், இப்படிலாம் சொல்லி மிரட்டியிருக்கு. ட்ரெஸ்ஸே இல்லாமல் உட்கார வைக்க முடியும். இதெல்லாம் என்ன டைப்பான சைக்காலஜி, என்ன மாதிரியான மனநிலை பார்த்துங்க. அப்படி என்ன வீட்டுக்கு வேலை செய்கிற பெண் மேலே அப்படி ஒரு கோபம்? பிடிக்கலன்னா வேறு ஆளை வச்சுட்டு செஞ்சுட்டு போக வேண்டியதுதான். அதுக்கு எதுக்கு அடிமைப்படுத்தி இந்த மாதிரி சித்திரவதை பயணம்? நீங்கள் நினச்ச மாதிரி வேலை செய்ய 1000 பேர் கிடைப்பாங்க. சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும், இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்கள வேலை வாங்கணும். நீ வேலை செய்கிறது பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டு வேறு ஆளை வைக்கிறத விட்டுட்டு இவ்வளோ சித்திரவதை ஏன் செய்யணும்? அப்போ அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு அடிப்படையில் ஒரு மனநோய் தான் இருக்குது. அந்த மாதிரி 2 நாள் வேலை செஞ்சதுக்கே போட்டு மிரட்டி ஃபோனெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு வாரத்துக்கு 2 நாள் மட்டும்தான் பேசணும்னு சொல்லி ஒரு பர்மிஷன் கொடுத்து செல்ஃபோனை மீட்டரில் போட்டு அடிப்பாங்களாம். ஆகஸ்ட் மாதம் அந்த பெண்ணு எந்த மாதிரியான சித்திரவதை செஞ்சுருக்குன்னா, டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டயத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுக்குமா. அப்படி செய்யலைன்னா முட்டி போட வைக்கிறது, கரண்டியால் அடிக்கிறது, மோசமான சித்திரவதைகள்லாம் செஞ்சுருக்கு. வாயில் இடித்து வாயில் ரத்தம் வர அளவுக்கு அடிக்கிறது தான். நிறைய படம் பார்க்கும் போல இருக்குது. விதவிதமாக எப்படி அடிக்கிறதுன்னு பார்த்து படிச்சிருக்கு போல இருக்குது. சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்ணிட்டு தான் சித்திரவதை செய்கிறது தான். அதில் கொஞ்சம் விவரம்னு நினப்பு போல இருக்குது. ஒரு பெண்ணை எந்த வகையிலலாம் படுத்த முடியுமோ, அதாவது இந்த மீடியாவில் சொல்லுவாங்க அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி, அந்த அளவுக்கு இந்த பெண்ணு கொடுமைப்படுத்தியிருக்கு. இந்த பொண்ணு தான் ஒரு மனநோயாக இருக்குன்னா, எம்எல்ஏவோட மகனும் அப்பப்போ அடிச்சிருக்கானா. 2 பேருக்கும் ஏன் இந்த மாதிரியான எண்ணம் வந்திருக்குன்னே தெரியல. இதில் கொடுமையான விஷயம், அந்த பொண்ணோட மார்க் ஷீட்டை கூட வாங்கி வச்சுக்கிட்டு கொடுக்கலையா. உனக்கு மேலே படிக்க வைக்கிறதுக்காக 2 லட்சம் பணம் கட்டியிருக்கோம், அதெல்லாம் நீ திருப்பி கொடுத்துற வரைக்கும் வேலை செஞ்சாகணும், பணத்தை கழிச்சிட்டு தான் நீ போகணும்னு சொல்லி மிரட்டியிருக்காங்க. கடைசியாக பொங்கலுக்கு ஊருக்கு போகணுன்னு கஷ்டப்பட்டு பர்மிஷன் வாங்கி ஊருக்கு போனோன்னே அவங்க அம்மா இந்த பெண்ணோட உடம்பெல்லாம் பார்த்து, காயத்தெல்லாம் பார்த்து பதறி போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் வந்து வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவம் முழுசாக வெளில வர காரணமாக இருந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். இப்போ வேறு வழியே இல்லாமல் எஃப்ஐஆர் போட்டு இப்போ போலீஸ் வந்து தீவிரமாக அவங்க 2 பேரை தேடிட்டு இருக்காங்க. எந்த காலத்தில் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ தலைமறைவாக இருக்காங்கன்னு சொல்லி 4 நாளாக டயத்தை வளர்த்திட்டு இருக்காங்க. சீக்கிரம் கண்டுபிடிச்சி 2 பேரையும் உள்ளே போட்டிங்கன்னா இதை படித்த நல்ல மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். சீக்கிரம் போலீஸ் அந்த வேலையை செய்யணும்னு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.